பயங்கர பசியாக இருக்கும்போது ஒரு ஈஸியான டேஸ்டியான ஃபிஷ் குழம்பு செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஹலோ ஆல், சத்யா ஃப்ரம் சத்யாஸ் ரெசிபி. இன்னைக்கு சத்யாஸ் ரெசிபியோட குழம்பு மிளகாய் தூளை வச்சு எப்படி மீன் குழம்பு பண்றதுன்னு பாத்திரலாமா? இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு பேனில் ஊற்றி கருவேப்பிலை போட்டு அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். இப்போது நம்மளோட குழம்பு மிளகாய் தூளை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி கொதிக்க விடணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுத்தது புளி தண்ணியை ஊற்றிடலாம். அதையும் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் குழம்பு. இப்போ மீன் துண்டுகளை போட்டுக்கலாம். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும், ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடும். டடா! சத்யாஸ் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணி செஞ்ச இந்த ஈஸியான டேஸ்டியான ஃபிஷ் குழம்பு ரெடி.